Xiaomi இன்னைக்கு அவங்களோட Mi CC9 சீரிஸ் ஃபோன்ஸை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த Mi CC9 சீரிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ Mi CC9, CC9e இந்த ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பில்ட் அப்படின்னு பார்த்தா பேக்கில் 3D கர்வ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2019 நம்ம நிறைய ஃபோன்ஸில் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஒரு கிரேடியன்ட் பேட்டர்னும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஷிமரிங் கர்வ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டாஸ் வச்சு பார்க்கல நல்லா தான் இருக்குது. அப்படியே ஒரு லைட் வேவ்ஸ் இல்லை ஒரு வாட்டரில் உள்ள ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்குது. இது ப்ளூ வேரியண்ட், ஒயிட், பிளாக் இந்த ரெண்டு வேரியன்ட்ஸும் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் சட்டிலாக இருக்குது அது ரெண்டுத்துலேயும். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி நாட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, டியூ ட்ராப் நாட்ச். ஆனால் இன்னமும் இது AMOLED பேனல்ஸ் தான். ரெண்டுத்துலையுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சைஸ் டிஃப்ரெண்ட். CC9ல 6.39 inch பேனல், CC9eல 6.09 inch பேனல். ரெசல்யூஷனும் இங்கே வித்தியாசம் தான். CC9ல ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. CC9eல வெறும் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு மினிமம் ஃபுல் ஹெச்டியாவது கொடுத்துருக்கணும். HD ப்ளஸ் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஒரு ஏன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் தெரியுது. எனிவே, ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஹெட்ஃபோன் ஜாக் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆடியோ பற்றி பேசல. CC9ல ஹைரஸ் ஆடியோக்கு சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் NFC-யும் இருக்குது. CC9eல இது கிடையாது. சிப்னு வரையில் உள்ள Snapdragon 710 AI யூஸ் பண்ணியிருக்காங்க Mi CC9eல. மற்ற பிராண்ட்ஸ் 710 யூஸ் பண்ணையில் Xiaomiயில் கலாய்ச்சாங்க. ஒரு வருஷம் முன்னாடி வந்து சிப்பை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ Xiaomiலேயே இதை யூஸ் பண்ணையில் என்ன சொல்ல போகிறாங்க இந்தியாவில் சில பேர் அப்படின்னு தெரில. பட் எனிவே, கலாய்க்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம ஆக்சுவல் ஸ்பெக்ஸ்னு பார்க்கல. Snapdragon 710 AI Mi CC9லேயும் Snapdragon 665 Mi CC9eலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 665 Snapdragon 660யோட ஒரு ஸ்டெப் பெட்டரான சிப்னு சொல்லலாம். புதுசான 11 nanometer மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இது பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பவர்னு வரையில் அதோட கிளாக் ஸ்பீட் கம்மி தான், ஒரு 10% கம்மி தான். ஆனால் பவர் எஃபிஷியன்சி பெட்டர், ப்ளஸ் பீக் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாக இதால் சஸ்டெயின் பண்ண முடியணும். ஏன்னா கம்மியான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டான சிப் தான். ஸோ எனிவே, பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபோன் கையில் கிடச்சதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் அதிகமாக பேசுவோம். இப்போ பேட்டரின்னு வரையில் ரெண்டு ஃபோன்ஸ்லையும் டிஸ்பிளே சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பேட்டரி கெப்பாசிட்டி ஒரே கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க, 4030 mAh. ஸோ இப்போ ஒரு வதந்தி என்ன நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம்னா, இந்த ஃபோன்ஸ் தான் Mi A3 லைட்டாக லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி லான்ச் ஆச்சுன்னா முதல் தடவையாக Mi A சீரிஸ் ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் ஹெவியாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக Mi A சீரிஸ் ஃபோன்ஸில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கும், கேமராஸ் நல்லா இருக்கும், ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி, பேட்டரி லைஃப் கொஞ்சம் அடி வாங்கும். பட் இதில் அந்த மாதிரி இருக்காது. பட் எனிவே, இப்போதைக்கு MIUI ப்ளஸ் இந்த ஸ்பெக்ஸ் காம்பினேஷனில் பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்ஸ்லையும் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் CC9ல 18 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க, CC9eல 10 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. அடுத்து கேமராஸ்னு வரையில் ரெண்டு ஃபோன்ஸ்லையும் ஒரே கேமராஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பிரைமரி எல்லாத்துலேயும் பார்க்குற மாதிரி 48 மெகாபிக்சல் Sony IMX586 தான். இது f1.79 லென்ஸோடு வருது. ஸோ இது நம்ம Redmi Note 7 Proல பார்த்து அதே செட்டப் மாதிரி தான் தெரியுது. அடுத்து செகண்டரி கேமரான்னு வரையில் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் f2.2 லென்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம Redmi K20ல இல்லை Mi 9 SEல பார்த்த அல்ட்ரா வைட்ஸ் எல்லாம் 13 மெகாபிக்சல் சென்சர். ஸோ இது ஒரு புது சென்சர் மாதிரி தெரியுது. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். செல்ஃபீஸ்னு வரையில் ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் பிக்சல் பின்னிங் சப்போர்ட் இருக்குது. அதாவது லோ லைட்டில் 4 பிக்சல்ஸ் ஒன்றா கம்பைன் ஆகி இன்னும் அதிகமான லைட் உள்ள எடுக்கும். ஸோ செல்ஃபீஸ் லோ லைட்டில் இன்னும் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே K20லேருந்து டவுன்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ப்ரைஸும் இங்கே கட் பண்ணியிருக்காங்க. CC9 சைனாவில் 1799 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 18,000 ரூபா. இது 664 வேரியண்ட்டுக்கு. கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு K20 1999 யுவானில் ஸ்டார்ட் ஆகுது அதே கான்ஃபிகரேஷனுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2000 ரூபா கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் K20 இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன். அதில் ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது, பாப்அப் கேமரா, Snapdragon 730, இன்னும் பெட்டரான கேமராஸ் அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் இருக்குது. பட் Xiaomi ஓவரால் ஆப்ஷன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இங்கே
இது வந்து Mi A3 லான்ச் ஆச்சுன்னா இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்தாங்கன்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஆப்ஷனாக இருக்க சான்சஸ் அதிகம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் எடிஷனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த பெர்லசென்ட் கலரில். இது Mito எடிஷன்னு சொல்கிறாங்க. இது 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட கிட்டத்தட்ட 26,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது அதிகமான RAM ஸ்டோரேஜ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலான செல்ஃபி ஃபோக்கஸ் சாஃப்ட்வேரோட வருது. AI பவர்ட் லோ லைட் போர்ட்ரேட் மோட் அந்த மாதிரி. இப்போ Mi CC9e எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்னும் கம்மியான ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 1299 யுவான் கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 13,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் இன்றைக்கி Xiaomi லான்ச் பண்ண 2 ஃபோன்ஸ். இந்த 2 ஃபோன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா இப்போது Redmi Note 7, Note 7 Pro, K20, K20 Pro அந்த அளவுக்கு இது வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸ் மாதிரி தெரியல. அதோட கொஞ்சம் வேல்யூ கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் ஓவரால் மார்க்கெட் வச்சு பார்க்கல கொஞ்சம் டீசெண்டான ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் தெரியுது. பட் எனிவே கையில் ஃபோன் கிடச்சதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் அதிகமாக இதை பற்றி பேசுகிறேன். இந்த பாயிண்ட்டில் நீங்கள் என்ன இந்த ஃபோன்ஸ் பற்றி நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது A3 லைட்டாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வந்துச்சுன்னா உங்களுக்கு வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.